ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரை சிக்கன் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணுற ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்கவே தெரியாதுன்றவங்க கூட கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் போல் அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டை துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் மல்லிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் சட்டி வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கோங்க. ஆனியனை வந்து நீள் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த ஆனியன்லாம் ஒவ்வொரு பீஸாக ஓப்பன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண மாட்டிங்கன்னா அது வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே சமைக்கும் போது எப்போ சேர்க்குறோமோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா வந்து அது சீக்கிரமாக அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அடி பிடிக்கிறது கம்மியாகும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட ஸ்மெல்லெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். இந்த 5 மினிட்ஸில் தக்காளி வந்து நல்லா வெந்து மசிஞ்சிரும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் எடுத்து இது கூட சேர்த்துட்டு இப்போது 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயத்துக்கெல்லாம் தனித்தனியாக உப்பு சேர்த்துட்டோம். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சிக்கன் வேக வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு நம்ம கூட நம்ம தண்ணியில் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா சிக்கன்லேயே நிறையா தண்ணி வரும். நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நிறையா தண்ணி வந்திருக்கும். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி அதிகமாக ரிலீஸ் ஆகும். ஸோ நல்லா இடையில ஒரு டைம் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி நிறையா இருக்கும். கிண்டி விட்டு திரும்பவும் மூடி போட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. என்னோடய சிக்கன் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. ஸோ நான் திரும்ப 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். சாதத்து கூட பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இல்லாட்டா ரசம், பருப்பு சாதம் இந்த மாதிரி இதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா ஒன்றுமே கிடையாது. வெறும் சில்லி பவுட்ரு, சிக்கன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மற்றபடி சில்லி பவுட்ரு மட்டும்னாலும் ஓகே தான். நான் இப்போ சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அதுவும் கறி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு திக்காகும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் சிக்கன் கூட நல்லா மெல்ட் ஆகி பார்க்கவும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ட்ரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டு கூட பெரட்டி சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிச்செடியை இதில் தூவி இறக்கிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி, டேஸ்டான ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.